உமாஸ் ஆன்மீக உலாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருப்பதிக்கு போக முடியாதவங்களா, தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்த முடியாதவர்களா, அல்லது தாமதமாகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் தென் திருப்பதி சென்று உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றலாம். இந்த தென் திருப்பதி எங்க இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குது. இந்த இடம் உலக புகழ் பெற்ற சிற்பக்கலை கூடமாகவும் திகழ்கிறது. பல புராண சம்பவங்களை உள்ளடக்கிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் நிறைந்த வெங்கடாச்சலபதி கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. 1.8 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த கோயில் நாயக்கர் கால கட்டிடக்கலை பாணியை கொண்டது. இந்த கோவிலுடைய கருவறை அமைப்பு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் அதற்கு முன்னுள்ள அமைப்பு 16ஆம் நூற்றாண்டின் நாயக்க வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கராலும் கட்டப்பட்டது. அதன் பின் கிருஷ்ணப்ப நாயக்கரின் நினைவாக கிருஷ்ணாபுரம் என்று மாற்றப்பட்டது. கோவில் பிரகாரங்கள், மதில் சுவர், 110 அடி உயரமுள்ள 5 நிலை ராஜகோபுரம் இவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. இந்த ஊரை கிராமம் தான் சொல்லலாம். ஆரம்பத்தில் இதுக்கு திருவேங்கடராயபுரம்னு தான் பேர் இருந்தது. இந்த கோவிலில் பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள் நிறைய இருக்குது. இங்கே வீரப்ப நாயக்கர் மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் காலத்து அதிநவீன கலைத்திறனுக்கு சான்றாக விளங்குகிறது. இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சவனே அர்ஜுனனுடைய தவக்கோலம், கர்ணனின் கம்பீர தோற்றம் மற்றும் வீமனுக்கும் புருஷாமிருகத்துக்கும் இடையே நடக்கும் போர்க்காட்சிகள் தூண்களில் துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன. இதுக்கு பக்கத்திலே பின்னாடி உள்ள வசந்த மண்டபம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்குது. இந்த கோவிலோட ஆச்சரியப்படத்தக்க அம்சம் என்னன்னா, இங்க இருக்கிற சில தூண்களையும் சிலைகளையும் தட்டினால் இசை ஒலி கேட்கும். நுழைவாயிலில் கருடாழ்வாரை வணங்கிவிட்டு உள்ளே நுழைஞ்சால் அந்த அர்த்த மண்டபத்தை தாண்டி போகும்போது துவாரக பாலகர்கள் நம்மளை வரவேற்கிறார்கள். இங்கே கருவறையில் உள்ள மூலவர் வெங்கடாச்சலபதி 4 அடி உயரத்தில் 4 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி கம்பீரமாக காட்சி தருகிறார். அவரது இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி தாயர்கள் இருக்கின்றனர். சுவாமி சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய சிலைகள் பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கிறது. தேவலோக பெண்ணான ரம்பையின் அழகை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே அந்த ரம்பையின் சிற்பத்தை பார்க்கலாம். அந்த அழகான உடல் அமைப்பு, ஆடை ஆபரணங்களோடு இது செதுக்கப்பட்டுள்ளது. காதலின் கடவுளான மன்மதன் மற்றும் ரதியின் சிற்பங்கள் பார்ப்போரை கவரும் வகையில் உள்ளன. 5 அடி உயரத்தில் இந்த மன்மதன் சிலை இருக்கிறது. மன்மதன் சிலையில் கையில் இருக்கும் வில்லின் ஒரு முனையில் உயரத்தில் உள்ள அந்த துவாரத்தின் வழியாக நீங்க எந்த பொருளை போட்டாலும் அது அந்த துவாரத்தின் வழியே தரைவழி சேரும். ரதி தேவி சிலையை பார்த்தால் இன்னும் ஆச்சரியமே மேலிடுகிறது.
பணிப்பெண் அவருக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கும் பொழுது அவரது வாயில் அதை வைத்து மெல்லுவதால் கன்னம் சிறிது உப்பி காணப்படுகிறது. பணிப்பெண் அவரது வெற்றிலை எச்சிலையை ஒரு பாத்திரத்தில் ஏந்த தயாராக இருக்கிறார். சிற்பங்களின் நரம்பு, தசைநார்கள், மூக்கு, உணர்ச்சிகள் கூட துல்லியமாக தெரிகிறது. இது ஒவ்வொரு சிற்பங்களை பார்க்கும் போது சிற்பிகளின் கைவண்ணத்தை உணர முடிகிறது. ஒரு வேடன் இளவரசியை கடத்தி செல்ல அவளை மீட்க வரும் வீரர்களுக்கும் வேடனுக்கும் நடக்கும் சண்டை காட்சிகள் அசலாகவே இருக்கின்றன. சிற்பமாக இங்கே மொத்தம் 42 சிலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே தாயார் சன்னதிக்கு போகிற வழி பிரகாரம் இதெல்லாம் பெரிய இடமாவே இருக்குது. அந்த தூண்களை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே தலவிருட்சம் புன்னை மரம். இங்கே திருப்பதியில் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுகிறதோ அத்தனையும் இங்கேயும் நடக்கும். குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். இந்த கோவில் காலையில் 7லிருந்து 11 வரையும், மாலை 5:30லிருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிடுங்க. இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உமாஸ் ஆன்மீக விழா தொடரும்.